ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட வெஜிடபிள் கட்டிங் செட் தான் எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டாக்டர் செட்டு, கிச்சன் செட்டு, மேக்கப் செட்லாம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்னொரு சேனல் யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிற சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வெஜிடபிள் கட்டிங் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட்டாக இருக்க ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் வந்து கத்திரிக்காய் வந்து வரைய போகிறேன். ஸோ பிரிஞ்சால் வந்து உங்களுக்கு வரைய தெரியும் அப்படின்னா ஈஸியாக அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை விட இன்னும் பெட்டராக வரைய தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் வரைஞ்சி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதையே அளவாக வச்சு இன்னொரு இதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 2 பீஸ் தேவை, அதனால் ஒரே அளவில் வரணும். ஸோ அதனால் ஒன்று வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி அதை அளவாக வச்சு இன்னொன்று வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்றா வச்சு இப்போ ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடலாம். இந்த வெஜிடபிள் வந்து இன்னும் நல்லா திக்னஸாக நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி மேலே ஒட்டும் போது நமக்கு நல்லா பெரிய சைஸில் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே நம்ம ஒட்டுறதுக்கு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பிரிஞ்சால் ஷேப்புக்கே நம்ம வரைஞ்சிட்டு அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த கார்ட்போர்டோட கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஒயிட் பேப்பரை சின்னதாக கட் பண்ணி விட்டு இதை வந்து மடக்கி அந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இன்னொரு பேப்பர் வந்து கரெக்டான அந்த பிரிஞ்சாலோட ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ஒட்டினது மேலே வந்து ஒட்டும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். நம்ம ஒட்டினது வந்து தெரியாத அளவுக்கு அழகாக வந்துடும். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி செகண்ட் டைம் இது மேலே வந்து ஒட்டிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணிடலாம். மேலே வந்து க்ரீன் கலர்லையும் கீழே வந்து வயலட் கலர்லையும் நான் கலர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக கலர் பண்ணிடலாம். இதில் வந்து 2 பக்கமுமே கலர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு ஒன்று போல் தெரியும். இப்போ பாருங்கள், நான் கலர் பண்ணிவிட்டேன். அழகாக பிரிஞ்சால் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்னொரு வெஜிடபிள் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒவ்வொரு வெஜிடபிளுமே ஒவ்வொரு மெத்தடில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒரே மெத்தடுன்னு நினச்சிட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் டொமேட்டோ மாதிரி தக்காளி மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 2யுமே வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பர்லேயே பேட்டர்ன் பேப்பர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல கட் பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்போர்டில் நம்ம கட் பண்ணதை விட கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. இன்னொரு ரெட் கலர் பீஸுமே நான் வந்து பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரியே தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஒட்டும்போது அந்த சார்ட் பேப்பரும் ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் கட் பண்ணி ஒட்டின மாதிரி இதில் ஒட்ட தேவையில்லை. இதில் வந்து அப்படியே மேலே இருக்க சார்ட் பேப்பரும் கீழே இருக்க சார்ட் பேப்பரும் சேர்ந்தே ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த அளவுக்கு இதில் கட் பண்ணி ஒட்ட தேவையில்லை. இது வந்து கலர் பேப்பரில் கூட இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து சார்ட் பேப்பர் வச்சிருந்தனால அதில் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். அடுத்து வந்து அந்த தக்காளிக்கு மேலே வந்து க்ரீன் கலரில் இருக்கும்ல, அதுக்காக வந்து க்ரீன் கலர் பேட்டர்ன் சார்ட் பேப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இது லைட்டாக காயும் போதே நம்ம இடையில கூடி செட் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து தக்காளி ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து 3வது வெஜிடபிள் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கார்ட்போர்டில் பச்சை மிளகாய் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஒரே மாதிரி 2மே நீங்கள் வரைஞ்சிருவீங்க அப்படின்னா அப்படியே வரைஞ்சிக்கலாம். இல்லைனா ஒன்று வரைஞ்சிட்டு அதை அளவாக வச்சு இன்னொன்று வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இது 2யுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயும் போல் ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டிடுங்க. திக்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 அட்டை கட் பண்ணி மேலே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அந்த பேட்டர்ன் பேப்பர்லேருந்து க்ரீன் கலரில் அந்த பச்சை மிளகாய் மேலே எப்படி இருக்கும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த 2 கார்ட்போர்டுக்கும் நடுவில் கூட நம்ம வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது மேலே வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக கார்ட்போர்ட்லேயே கலர் பண்ணியும் வெஜிடபிள் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. பேக்ரவுண்டு க்ரீனாக இருக்கனால தெரியல. ஸோ ஒயிட் பேப்பர் அடியில் வச்சு இப்போ காமிச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4வது வெஜிடபிளுக்கு கார்ட்போர்டில் தான் கட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கேரட் மாதிரி வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து
பேப்பரில் தான் நம்ம வந்து இதை ஒட்ட போகிறோம். ஸோ ஒயிட் பேப்பரில் இதோட ஷேப்லேயே வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அளவு விட்டு அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பேப்பரை வந்து ரெட்டையாக மடக்கி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டும் ஒரே சைஸில் கிடைக்கும் அந்த பேப்பர் வந்து. ஸோ இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி நம்ம வந்து தக்காளி ரெடி பண்ணும்போது சார்ட் பேப்பரில் ஒட்டினோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த பேப்பரை வந்து இப்போ நம்ம ஒட்டிடலாம். சென்டரில் மட்டும் ஃபஸ்ட்டு கார்ட்போர்டுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு 2 கார்ட்போர்டையும் ஒன்று மேலே ஒன்றா அடுத்து ஒட்டிடுங்க. திருப்பி மேலே வந்து அந்த ஒயிட் பேப்பரை ஒட்டினீங்கன்னா 2 கார்ட்போர்டுக்கும் அந்த வெளியில் தெரிகிற அந்த ஒயிட் பேப்பர் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து அந்த கட் பண்ணி மடக்கி ஒட்ட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரட்டுக்கு வந்து மேலே க்ரீன் கலரில் இருக்கும்ல, அந்த இலை மாதிரி இருக்கிறதுக்கு அந்த பேட்டர்ன் பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே அந்த 2 பேப்பருக்கு நடுவில் கூடி வச்சு நம்ம ஒட்டிடலாம். இது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம ஆரஞ்சு கலரில் கலர் பண்ணிடலாம். ஆரஞ்சு கலர்லேயே பேப்பர் ஃபஸ்ட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒயிட் பேப்பருக்கு பதிலாக நம்ம ஆரஞ்சு கலர் பேப்பர்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக கேரட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் சின்னதாக ஒயிட் கலரில் அப்படியே பண்ணி வச்சா நம்ம வந்து இதை ரேடிஷாக முள்ளங்கியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5 வெஜிடபிள் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நமக்கு என்ன வெஜிடபிள்லாம் தேவையோ இதில் எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம எந்த வெஜிடபிள் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு கட்டிங் போர்டும் கத்தியும் தேவை. ஸோ அதை வந்து இப்போ ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கத்திக்கு வந்து கார்ட்போர்டில் அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுவுமே 2 பீஸ் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற கார்ட்போர்டில் பண்ணிங்க அப்படின்னா ஒரே பீஸே போதும். கொஞ்சம் லைட் வெயிட்டானது அப்படின்னா நம்ம ஒன்று மேலே ஒன்றா ஒட்டும்போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்து ஹேண்டிலுக்கு வந்து அந்த ஹேண்டிலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கத்தியோட முன்பக்கம் ஒன்று பின்பக்கம் ஒன்று ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த அட்டையை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்போர்டில் முன்னாடி ரெடி பண்ணப்போ அதில் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி அப்படியே கலர் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி பேக்கிங் செல்லோ டேப் வச்சு நான் ஒட்ட போகிறேன். ஏன்னா போர்டு வந்து இந்த கலரில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த கலருக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலரில் நான் வந்து ஒட்டுறேன். இதுக்கு வந்து என்ன கலரில் வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது அந்த கத்தியோட ஹேண்டில் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒட்டியாச்சு. இப்போ வந்து அந்த கத்திக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் கலரில் ஒட்டிடலாம். ஒயிட் கலரில் ஒட்டும்போது கத்தி இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒயிட் கலர் பேப்பரில் அதே ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு இந்த பேப்பரை வந்து ரெட்டையாக மடக்கி கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து ஒரு பக்கம் கட் ஆகாமல் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கத்திக்கு வந்து ஒட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கார்ட்போர்டில் கத்தி ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பிளாஸ்டிக்லேயே எப்படி வீட்டிலேயே கத்தி ரெடி பண்ணுறதுங்கிற பர்கர் செட்டில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து காஞ்சதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை வந்து கட் பண்ணி விட்டு அழகாக அதை கத்தி மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து கத்தி அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கட்டிங் போர்டு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் வாங்கும்போது கீழே ஒரு அட்டை இருக்கும்ல, அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் வந்து கை பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்த நம்ம கட் பண்ணி விடணும்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி கலர் பண்ணி அந்த டிசைனுக்கு வர்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். பார்டருமே அதே கலரில் கொடுத்து கட்டிங் போர்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவும் நம்ம கட்டிங் போர்டு ரெடி பண்ணலாம். இதில் வந்து இப்போ நம்ம கேக் அட்டையிலே கட்டிங் போர்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதிலே நம்ம வீட்டிலேயே பிளாஸ்டிக்கில் கட்டிங் போர்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பர்கர் செட்டில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் நம்ம வந்து கட்டிங் போர்டு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டிங் செட்டாக மாற்றணும். ஸோ அதனால் எல்லா வெஜிடபிளையுமே நம்ம 2 கட் பண்ணி விட்டுறலாம். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா, நம்ம ஒட்டினதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கணும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் பெருசாகவும் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் வேணும் அப்படின்னா நம்ம 2 பீஸ் கார்ட்போர்டு ஒட்டின இடத்துல 4 பீஸ் 5 பீஸ் ஒட்டும்போது நமக்கு நல்லா அந்த வெஜிடபிள் வந்து பெருசாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸுக்கும் நடுவுலையும் வீடியோவில் காட்டுற மாதிரி டபுள் டேப் வந்து சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெருசாக ரெடி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நம்ம பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி ஒட்டலாம். நம்ம வந்து சின்னதாக ரெடி பண்ணியிருக்கனால சின்னதாக கட் பண்ணி ஒவ்வொரு வெஜிடபிள் கூடயும் நடுவுலையும் ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே அந்த டபுள் டேப் வந்து ஒட்டியாச்சு.
அடுத்து வந்து அந்த ஒயிட் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பீஸை நீங்கள் சேர்க்கும்போது பழையபடி நம்ம வெஜிடபிள் வந்து ஒன்று போல் சேர்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்லேயும் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கட்டிங் போர்டில் நம்ம கத்தி ரெடி பண்ணோம்ல அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து கரெக்டாக 2 பீஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்து மிளகாயும் 2 பீஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து கத்திரிக்காயை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே பாருங்கள், நம்ம லைட்டாக அழுத்தும் போதே 2 பீஸாக கட் ஆயிரும். திருப்பி நம்ம ஒட்டிடலாம். அடுத்து கேரட்டையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரேடிஷையும் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வெஜிடபிள் கட்டிங் செட் வந்து நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். குழந்தைங்க நீங்களே இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.